எல்லாருக்கும் ஹலோ. நவகிரகங்களினுடைய அருள்களை பெற்று பஞ்சபூதங்களினுடைய ஆற்றல்களை பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். இந்த வீடியோவில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயத்தை வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். வாஸ்துவில் ரைட்டு ராங் அப்படிங்கிறது கிடையாது. ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு சில டிஃபெக்ட்ஸ் வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கிற அந்த ஒரு விஷயத்தையும் வந்து நான் பார்த்துருக்கேன். ஒரு சமயத்தில் இல்லை, பல சமயத்தில். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்போ நான் சொல்ல போகிறத வச்சுட்டு ஓகே அப்போ வந்து இந்த மாதிரி டிஃபெக்ட்ஸ் இருந்தாலும் அது கரெக்ட் அப்படின்னு புரிஞ்சுக்காதீங்க. எப்போவுமே வாஸ்துக்குன்னு ஒரு அடிப்படையான விதிகள்ங்கிறது இருக்குது. அந்த மாதிரி கட்டும்பொழுது சீரும் சிறப்புமான வாழ்க்கை வந்து நீங்கள் வாழ்வீங்க. பொதுவாக வாழ்வியல் சார்ந்த, அதாவது குடும்பத்திற்கு ஏற்ற வாழ்வியல் முறைகள் சீராக இருப்பதற்கு என்று ஒரு சில அடிப்படையான வாஸ்துகள் இருக்குது. அந்த விதிகள் வந்து மீறாமல் இருப்பது தான் மிகச்சிறந்த ஒரு உன்னத நிலைமையை உங்களுக்கு தரும். ஆனாலும் ரீசண்டாக ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து நான் போயிருந்தேன். அங்கே அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம், அந்த மாவட்டத்திலேயே மிகவும் வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் அது. பல லட்சங்கள் ஒரு நாளைக்கு மட்டுமே அங்கே வந்து ஏர்னிங்ஸுங்கிறது அந்த டாக்டருக்கு வந்து இருக்குது. புரியுதுங்களா? அங்கே நான் கவனித்த விஷயம், அது மட்டும் இல்லாமல் என்னோடய குருநாதர் எப்பொழுதுமே சொல்லக்கூடிய விஷயம், எந்த அளவுக்கு ஒத்து போனது அப்படிங்கிறத உங்கள் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு தான் இந்த வீடியோ. அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கிழக்கை ஒட்டிய தென்கிழக்கு வாசல், நீச்ச வாசல் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? ஓகே. அந்த ஹாஸ்பிட்டல் என்ன ஹாஸ்பிட்டல் அப்படின்னா, ஒரு கேஸ் சார்ந்த விஷயங்களில் வந்து ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு ஹாஸ்பிட்டல். ஸ்டொமக் ரீஜன் எல்லாமே, அந்த ஸ்டொமக் டிஸார்டர்ஸ், இந்த மாதிரியான ஒரு ஹாஸ்பிட்டல் அது. புரியுதுங்களா? முக்கியமாக அங்கே என்ன ஃபேமஸ் அப்படின்னா, லிவர் சார்ந்த பிரச்சனைகள், ஹெப்படைட்டிஸ் பி, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பேர் போன ஒரு ஹாஸ்பிட்டல். எல்லா பேஷண்ட்ஸும் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்து கூட அங்கே தான் வராங்க. இதில் என்ன ஒரு வியக்கத்தக்க விஷயம் அப்படின்னா, எல்லாருமே நீச்ச வாசல் கிழக்கை ஒட்டிய தென் கிழக்கில் வரக்கூடிய நீச்ச வாசலுங்கிறது தவறு அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைப்போம். ஆனால் அந்த தவறான ஒரு அமைப்பு தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவ்வளவு வருவாயை வந்து அதை சார்ந்த பிரச்சனைகள் உள்ள பேஷண்ட்ஸை அனுப்பி அந்த வருவாயை வந்து கொடுத்துட்டு இருந்தது. ஏன் அப்படின்னா, தென்கிழக்கு மூலையான அக்னி மூலை, ஆக்னேய மூலை, சவுத் ஈஸ்ட் கார்னர் என்ன மெயினாக ரூல் பண்ணுது அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய ராசி மண்டலங்கள் வயிற்று சார்ந்த பகுதிகளை ரூல் பண்ணுது. அது வந்து ஒரு பெண் மூலை. புரியுதுங்களா? இப்படி இருக்கிற பட்சத்தில் அங்கே ஒரு தவறான ஒரு வாசல் அமைப்புங்கிறத இந்த பிரபஞ்சம் எப்படி சீர் செய்யுதுன்னு பாருங்களேன். இப்போது அது ஏன் அது தவறாக அங்கே அமையலை அப்படின்னா, அதை ஒட்டிய அதை சார்ந்த பிரச்சனைகள் உள்ள ஒரு பேஷண்ட்ஸ் வரும்பொழுது அது வந்து அங்கே சமன்பாடான ஒரு நிலைக்கு அங்கே வந்து அது வந்துடுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, வாஸ்து தவறா ரைட்டா அப்படிங்கிறத விட அவங்களுடைய வாழ்க்கைக்கு அது எந்த அளவுக்கு ஒத்து போகுது அப்படிங்கிறது தான் முக்கியம். புரியுதுங்களா? ஒரு இடத்துல வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கு ஒரு சில தேவைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கல, ஒரு சில விஷயங்கள் அடிப்படுது அப்படின்னும் பொழுது அது என்ன அப்படிங்கிறத கலந்து பேசினதுக்கப்புறம் தான் அது வாஸ்து ரீதியாக எங்கே ஒத்து போகுதுங்கிறத பார்த்துட்டு தான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லணுமே தவிர, திடீர்னு இது இப்படி இருக்குது அப்படி மாற்றிக்கோங்க அப்படிங்கிறது ஒரு பொதுவான முறையில் யாருக்குமே சொல்ல முடியாது. புரியுதுங்களா? ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். எப்பொழுதுமே பிரபஞ்சம் அப்படிங்கிறது வந்து ஒரு சில குறைகள்னு வரும்பொழுது அதை ஒட்டின விஷயங்களை நமக்கு தந்து அதை வந்து அப்படியே சீர்நிலையில் வைத்திருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். டாக்டர் ரவி ரமணா சார் வந்து ஒரு பரிந்துரை வந்து ஒன்று செய்வார். என்ன அப்படின்னா, இது வந்து ரெமிடி, ஆல்டர்னேட்டிவ் அப்படின்லாம் எடுத்துக்காதீங்க. ஒரு சில சமயத்தில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, பட் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். வட மேற்கு மூலை, நார்த்து வெஸ்ட்டு கார்னரில் ஒரு இஷ்யூ இருக்குதுன்னு வைங்களேன். அப்போ அவர் என்ன சொல்லுவார்னா, அங்கே அந்த வீட்டில் ஒரு கால் வந்து சீரான நிலைமையில் இல்லாமல் கால் சார்ந்த பிரச்சனைகள் உள்ள ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்ச்ட் ஒரு பர்சனை வந்து நம்ம
வேலைக்கு வைக்கும்பொழுது ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வீட்டு ரெசிடென்ஷியல் பில்டிங்காக இருந்தாலும் சரி, அங்கே அந்த மாதிரியான பெயர்கள் வந்து வேலை செய்யும்போது அந்த சமன்பாடானது அங்கே ஒரு நியூட்ரலைஸ் ஆகி அந்த விஷயங்கள்ங்கிறது வந்து அங்கே சீராக இயங்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில சஜஷன்ஸ் வந்து அவர் சொல்லுவார். இதை வந்து இது ஒரு ரெமிடியாவோ இது வந்து ஒரு இதுவாகவோ எடுத்துக்க வேணாம். இது வந்து ஒரு ரெக்டிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமே ஒழிய, இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு டிஃபெக்ட் அப்படிங்கிறது அங்கே இருக்குது அப்படின்னா, அதை ஒட்டின விஷயத்த நம்ம மனிதராகிய நாம கண்டிப்பாக சந்தித்தே தீர வேண்டும். புரியுதுங்களா? ஒரு சிலருக்கு அது சாதகமா அமையுது, ஒரு சிலருக்கு அது வந்து சீரா அமையறதில்ல. இதுதான் வந்து விஷயம். ஆனாலும், இப்போ அந்த மாரி ஹாஸ்பிட்டல்ஸ்ல நான் பார்த்த ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு கன்சல்டேஷன் நான் அடுத்த வீடியோல சொல்றேன். பட் ஸ்டில் அவருக்கு அந்த மாரி ஒரு ஹாஸ்பிட்டல் அமைஞ்சிருக்குன்னு வைங்களேன், அதை சார்ந்த ரிலேஷன்ஷிப் உங்களுடைய குடும்பத்தில கண்டிப்பா அந்த பில்டிங் ஓனருக்காகட்டும், அந்த டாக்டர் ஆகட்டும், அவங்களுக்கு கண்டிப்பா அதை சார்ந்த பாதிப்புகள்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து நீச்ச வாசலை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான வீடியோ கிடையாது. இதில் என்ன ஒரு புரிதல் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில விஷயங்களை எப்படி பிரபஞ்சம் வாஸ்து ரீதியாக நம்ம எது வந்து தவறு நினைக்கிறோமோ அதை எவ்வளோ அழகாக பேலன்ஸ் பண்ணுது. வாஸ்துங்கிறது எவ்வளோ ஒரு நம்மளுடைய புரிதலுக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. எப்படி நம்மளுடைய சாதாரண வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்துலையும் அது ஒட்டி இருக்குது. எப்படி பஞ்சபூதங்களுடைய ஆற்றல்களும், அது மட்டும் இல்லாம கிரகங்களினுடைய ஆதிக்கங்களும், ராசி மண்டலங்களும் ஒவ்வொரு மூலையை ஆளக்கூடிய தன்மைங்கிறது எப்படி ஒட்டி இருக்கு, எல்லாமே எப்படி ஒரு ஒத்திசைவான வடிவில வந்து இங்க செயல்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வீடியோ. அதே மாரி பிரபஞ்சம் எப்படி நம்மளோட எப்பவுமே இன்டெலிஜென்ட்டா எல்லாத்தையும் அவுட் ஸ்மார்ட் பண்ணி அதை பேலன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான ஒரு புரிதல் வீடியோ தான். உங்க வீட்ல இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் சரி, கண்டிப்பாக உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஒரு சில டைமில் ஒரு சில ஸ்க்ரீன் ரொம்ப வெளிச்சம் வரக்கூடிய வீடுகளில் ஒரு சில ஸ்க்ரீனை மட்டும் போட்டு அந்த வீட்டில் சேஞ்சஸ் வர்ற கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து டாக்டர் ரவிரமணா சார் அந்த கிளாஸ்லலாம் பகிர்ந்து கொண்டது உண்டு. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இல்லை. ஈஸ்டில் இருக்கக்கூடிய அந்த க்ரீப்பர் பிளான்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ஒரு காரணத்தினால தான் எப்போவுமே வாஸ்து படி கட்டியிருந்தாலும் உள்ளே வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா ஆராயும் பொழுது, அவங்களோட பேசி பழகும் பொழுது என்ன மாதிரியான பிரச்சனைகள் அவங்கள தாக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, அதை வந்து சீர் செய்யறதுக்கான அமைப்புகளை ஒரு நல்ல முறையில் சொல்லுவது தான் வந்து ஒரு சாலச் சிறந்த ஒரு அப்ரோச் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. தவறான வாஸ்து, சரியான வாஸ்து அப்படிங்கிறத காட்டிலும் உங்களுக்கு ஏற்ற வாஸ்து எது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, ஸ்டே டியூன், டேக் கேர், பை பை. உங்கள் பாலன்.